இல்ல வரல, வந்துரும்னு நினைக்கிறேன். ஆனா 1000 ரூபாய் வாங்குறீங்க. இப்ப 2 மாசமா போட்டுருக்காங்க, டிசம்பர்ல இருந்து வாங்குறேன் நான். ஆனா எனக்கு வந்துருச்சு, வந்துகிட்டு இருந்த என் தங்கச்சிக்கு நின்னுடுச்சு டிசம்பர் மாசத்தோட. 1000 ரூபாய் 2000 ரூபாய் ஏத்தி தரேன்னு சொல்லிருக்காங்க. அதே பாருங்க. நான் என்ன சொல்றேன்னா, அந்த 2000ம் தேவையில்லை, 1000ம் தேவையில்லை, 5000ம் தேவையில்லை. விலைவாசிங்களை குறைச்சா எல்லா ஜனங்களுக்குமே, ஆம்பளைங்களுக்கு பொம்பளைங்களுக்கு எல்லாமே பயனுள்ளதா இருக்கும்ல. அதோட இந்த மதுக்கடையை மூடுனா இன்னுமே நிறைய குடும்பம் வாழும். அது மாதிரி நல்லது செய்யலாம். உண்மையாலுமே இந்த 1000 ரூபாய் நமக்கு ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. நம்ம இந்த 300 ரூபாய்க்கு 400 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு போய் நான் சம்பாரிச்சேன். ஆனால் இந்த 1000 ரூபாய் வந்து எப்படி செலவாகுதுன்னே தெரியாது, செலவாயிடுது. அதனால இது தேவையில்லை, விலைவாசியை குறைக்கலாம். இன்னும் நிறைய பிரச்சனைங்க இருக்கு, அதெல்லாம் தீர்த்து வைக்கலாம். இந்த பிரைவேட் ஸ்கூல்ல நிறைய ஃபீஸ் வாங்குறாங்க, அதை குறைச்சிட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ல இன்னும் தரமாக்கலாம். அப்ப பிள்ளைங்க நல்லா படிச்சு பயனடைவாங்க. அது மாதிரி நல்லது நிறைய செய்யலாம். எனக்கு வந்துச்சு. எப்படி பாக்குறீங்க? 5000 ரூபாய் வந்து சந்தோஷமா இருக்கா? இருக்கு. என்ன காரணம் இருக்குன்னு ஏதோ நினைக்கிறீங்களா? வாடகை காசு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அது வந்தோடனே நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகே. இது 5000 ரூபாய் வந்து எப்படி தெரிஞ்சது உங்களுக்கு? அக்கவுண்ட்ல மெசேஜ் பார்த்தேன். எல்லாருக்கும் வருதுன்னு தெருவுக்காரங்களாம் சொன்னாங்க. அதை வச்சு பார்த்த அக்கௌண்ட்ல போய் வந்திருக்கு. கொடுத்தது ரொம்ப சந்தோஷம். அடுத்து டிஎம்கே ஆட்சி தான் வரும். 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க, திடீர்னு 5000 ரூபாய் கொடுக்குறாங்க. அதெல்லாம் யோசிக்கலன்னா என்ன செய்யறது? மக்கள் எல்லாம் பணம் பணம் தான். அதனால இந்த நம்மளும் பணம்ன்ற இதுல தான் நம்மளும் போயிட்டு இருக்கோம். கரெக்டா? சந்தோஷம். உங்களுக்கு எனக்கு மகிழ்ச்சி. உங்களுக்கு எப்படி இந்த 5000 ரூபாய் எவ்வளவு பலனடைக்குது? எப்படி யூஸ் பண்ணீங்க? யூஸ் பண்றது எங்க செலவு தான் ஆயிட்டே இருக்குது. இப்பதான் எல்லாம் வீட்டு வாடகை ஏத்திடுவான், எல்லாத்தையும் ஏத்திடுவான். நீங்க குடுக்கற பணம் வீட்டு வாடகை ஏத்துவான், கடைக்காரன் பில்லை ஏத்துவான். இதுதான் நடக்குது. அதை சரியா கண்ட்ரோல் பண்றதுக்கு ஏதாவது முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கணும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.